பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஜெபம் செய்வோம். சிறந்த குருநாதராம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் அனுதின வாழ்வில் உண்மை சீடர்களாக வாழும்படி இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை எங்களுக்கு முன்மாதிரியாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலும் எங்களுடைய சிலுவையை எடுத்து கிறிஸ்துவையே பின்பற்ற எங்களுக்குள் புதிய உணர்வை தாரும். பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலும் பொறுமையோடு முன்னேற, பாடுகளின் பாத்திரத்தை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த பரிசுத்த ஆராதனையிலும் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 366வது பாடலை நாம் பாடுவோம். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. கீர்த்தனை பாடல் 366. ஆண்டவரே, ஆவி
உள்ளாகி கேட்டடைந்தேன். சாபத்துக்கேதுவாய் சஞ்சரித்தேன். சாபத்துக்கேதுவாய் சஞ்சரித்தேன். சாபத்தை அன்புடன் சகித்தீரே என் நாதா. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. தங்க குருசு படுத்தீரந்தோ. தங்க திருமேனி தவித்ததன்றோ. பங்க குருசு படுத்தீரந்தோ. தங்க திருமேனி தவித்ததன்றோ. தாங்கோனா வேதனை சகித்தீரந்தோ. தாங்கோனா வேதனை சகித்தீரந்தோ. ஏங்குதேய நாவி இப்பாடு நினைக்கையன். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவியனை மீட்க பரலோகத்தை விட்டு. ஆவியனை மீட்க பரலோகத்தை விட்டு. பாதனில் வந்து மாபாடுகள் பட்டதாம். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். அப்போஸ்தலராகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை
விளங்க பண்ணுகிறோம். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக, என் தேவன் என் வெளிச்சம், என் ரட்சிப்பும் அவரே என்கிற பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலும் சீடத்துவத்தினுடைய மதிப்பு, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாம் ஆயத்தப்படுவோம். தியான வசனம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு
உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு சொன்ன முக்கியமான ஒரு புத்திமதி இது. தேவன் நமக்கு தந்த இரட்சிப்பு, பொறுப்புகள், ஊழியம், ஆவியின் வரங்கள், பற்பல வாய்ப்புகள், சீடத்துவ வாழ்வு அனைத்தும் தேவ கிருபையால் நாம் பெற்றுக்கொண்டவைகள். எனவே தேவ கிருபையால் பெற்றுக்கொண்ட எதையும் நாம் வீணடித்து விடக்கூடாது. தேவ கிருபையை நாம் விருதாவாக்கி விடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரை பின்பற்றியவர்கள் விசுவாசிகள் என்றோ கிறிஸ்தவர்கள் என்றோ அழைக்கப்படவில்லை. இயேசுவின் சீடர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். ஆண்டவர் இயேசு தமது போதனைகளில் தன்னை பின்பற்றியவர்களை சீடத்துவ வாழ்விற்கென்று அழைத்தார். கிறிஸ்துவின் சீடர்களாயிருப்பது எளிதல்ல. எதையும் கிறிஸ்துவின் சீடர்களாயிருப்பதற்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார். லூக்கா 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இயேசுவின் உண்மை சீடன் அதற்குரிய விலையை கொடுக்க வேண்டும். உண்மை சீஷத்துவத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய விலை என்ன? முதலாவது வேதம் சொல்லுகிறது சமரசமற்ற அர்ப்பணிப்பு. சமரசமற்ற அர்ப்பணிப்பு 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு தங்கள் இரட்சிப்பை தள்ளி போட்டு கொண்டிருப்பவர்கள் உண்டு. பாவத்தோடு சமரசம் செய்து கொண்டு தங்கள் இரட்சிப்பை பற்றி அக்கறை இல்லாமல் வாழ்பவர்கள் உண்டு. எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இத்தனை பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எனவே அநியாயத்தோடு சமரசம் வேண்டாம், தீமையோடு சமரசம் வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் உலகத்தோடும் பாவத்தோடும் எந்த சூழ்நிலைமையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் தேவ ஊழியக்காரர்களாக தங்களை விளங்க பண்ணினார்கள். கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். நம்முடைய அர்ப்பணிப்பு சரியாக இருந்தால் இழிவான மலிவான தரமற்ற உலக காரியங்களோடு பாவ காரியங்களோடு நாம் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். சமீபத்தில் ஒரு பத்திரிகை நடத்திய ஆய்வை வெளியிட்டது. புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும்
543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 250 பேர் கிரிமினல் வழக்குகளோடு தொடர்புடையவர்கள். பாலியல் குற்றங்கள், கடத்தல், ஊழல், கொலை போன்ற மோசமான குற்றங்களோடு தொடர்புடையவர்கள். இது இந்திய அரசியலின் தரத்தையும் மதிப்பையும் நமக்கு காண்பிக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்வு எத்தனை விலையேற பெற்றது என்பதை வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. தானியேல் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். சீடத்துவத்தினுடைய மதிப்பை அவர் நன்கு அறிந்திருந்தார். சீடத்துவ வாழ்வை கெடுக்கின்ற அரண்மனையினுடைய சுகபோக வாழ்வோடு அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. பாபிலோனிய கலாச்சாரத்தோடு அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. தானியேல் 1 அதிகாரம் 8 வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாவத்தோடு சமரசமற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. தானியேல் 6 அதிகாரம் 11 முதல் 23 வரையுள்ள வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவம் நாம் நன்கு அறிந்த ஒன்று. தரிவு ராஜாவின் கட்டளையை தானியேல் அறிந்திருந்தார். தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள, தன்னுடைய சுகத்திற்காக, தன்னுடைய நிலைநிற்பிற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்ள உலகத்தின் சட்டத்திட்டங்களோடு தானியேல் சமரசம் செய்து கொள்ளவில்லை. கடவுளோடு உறவாடுவதை, ஆண்டவரை நோக்கி 3 வேளை ஜெபிப்பதை அவர் விட்டு கொடுக்கவில்லை. அரசரின் உத்தரவுக்கு மதிப்பளிப்பதா அல்லது ஆண்டவரோடு உறவாடுவதை தெரிந்து கொள்வதா? அரண்மனையினுடைய சலுகைகளா அல்லது சிங்கக்கபிக்குள் தள்ளப்படுகிற தண்டனையா? எதை தெரிந்து கொள்வது? உயிரை விட்டுவிட தானியேல் ஆயத்தமாயிருந்தார். ஆனால் உன்னதமான தேவனை விட்டு கொடுக்க அவரால் முடியவில்லை. உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் ஆண்டவரை மட்டுமே முன்னிறுத்தினார் தானியேல். இன்றைக்கு நாம் எத்தனையோ காரியங்களிலே உலகத்திற்காக நம்முடைய ஆண்டவரை நாம் விட்டு கொடுத்திருக்கிறோம். உண்மை சீடத்துவத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய விலை சமரசமற்ற அர்ப்பணிப்பு. இரண்டாவதாக, உண்மை சீடத்துவத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய விலை என்ன? சகிப்புத்தன்மை. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 4-5 வசனங்கள். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் பிரயாசங்களிலும் இடுக்கண்களிலும் உபவாசங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். பவுல் அப்போஸ்தலர் ஊழியத்தின் பாதையில் அடிபட்டார். அநேக நெருக்கங்களையும் பாடுகளையும் சந்தித்தார். அவை எல்லாவற்றின் நடுவிலும் கிறிஸ்துவின் பணியாளனாக, கிறிஸ்துவின் சீடனாக வாழ்ந்து காட்டினார். சகிப்புத்தன்மை இல்லாமல் கிறிஸ்துவின் உண்மை சீடனாக நாம் வாழ முடியாது.
அன்பு நிறைந்த மனதில் சகிப்புத்தன்மை அதிகம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். 1 கொரிந்தியர் 13:7 அன்பின் இலக்கணத்தை பற்றி பவுல் கூறும்போது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று குறிப்பிடுகிறார். திருமணத்திற்கு தகுதியான வயது பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21. திருமணம் செய்யலாம், குடும்பமாக வாழலாம். ஆனால் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் குடும்பத்தை நடத்த பக்குவப்படவில்லை என்பதே உண்மை. பணம், படிப்பு, அழகு, நல்ல வேலை, அந்தஸ்து எல்லாம் இருக்கிறது. ஆனால் சகிப்புத்தன்மை இல்லாதபடியினால் அநேக குடும்பங்கள் உடைந்து போன குடும்பங்களாக, தகர்ந்து போன குடும்பங்களாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. குடும்பங்களில் சகிப்புத்தன்மை அவசியம். ஊழியத்தில் சகிப்புத்தன்மை அவசியம். 2 தீமோத்தேயு 2:24 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். தாளந்து இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனால் சகிப்புத்தன்மை இல்லையெனில் கர்த்தருடைய ஊழியத்தில் நிலைத்து நிற்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உண்மையான சீடத்துவம் சகிப்புத்தன்மையை விலையாக கேட்கிறது. கடைசியாக உண்மை சீடத்துவத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய விலை என்ன? சச்சரவற்ற பொறுப்புணர்வு. 2 கொரிந்தியர் 6:8 கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பிரச்சனைக்குரிய சச்சரவான காரியங்களிலும் அப்போஸ்தலராகிய பவுல் கிறிஸ்துவின் சீஷனாக தன்னை விளங்க பண்ணினார். எத்தரென்று ஒரு பக்கம் மக்களால் தூற்றப்பட்டாலும் அவர் தன்னை நிஜஸ்தராக விளங்க பண்ணினார். என்னை நீங்கள் எப்படி எத்தனென்று சொல்லலாம் என்று அவர்களோடு சண்டையிடவில்லை. அவர் யாரோடும் சச்சரவு செய்யாதபடிக்கு பொறுப்புணர்வோடு செயல்பட்டதை வேதம் சொல்லுகிறது. நாம் கனப்படுத்தப்படும் போது ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் கனவீனப்படுத்தப்படுகிற பொழுது வாக்குவாதம் செய்கிறோம். நற்கீர்த்தியை ஏற்றுக்கொள்ளுவோம். நம்மை பற்றி துர்க்கீர்த்தியான காரியங்களை பரப்பும்போது எதிர்த்து நிற்போம் அல்லது வாக்குவாதம் செய்வோம். நம்மை எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளுவோம். எத்தரென்று தூற்றும் போது கேள்வி கேட்போம். ஆனால் பவுல் இந்த சூழ்நிலைமையிலும் யாரோடும் எந்த சச்சரவிற்கும் அவர் செல்லவில்லை. இன்று பதவி சார்ந்து, அதிகாரம் சார்ந்து, உரிமைகள் சார்ந்து பலவிதமான சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் நாம் எங்கும் காண்கிறோம். மார்க் 9:33-34 சீடர்களுக்குள் யார் பெரியவன் என்ற கேள்வியும் வாக்குவாதமும் சண்டை சச்சரவும் பகைமையும் ஏற்பட்டதை வேதம் சொல்லுகிறது. மார்க் 10:35-45 வரை உள்ள வசனங்களில் சீடர்களுக்குள் எழுந்த பொறாமையும் எரிச்சலும் தேவையற்ற சச்சரவுகளை உண்டு பண்ணினது. சீடத்துவ வாழ்வின் மதிப்பை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தால் யார் பெரியவன் என்ற சச்சரவுக்கு இடமில்லாமல் போயிருக்கும்.
இன்றும் திருச்சபைகள் பிளவுபட்டு சண்டைகளினால் சச்சரவுகளினால் நிறைந்திருப்பதற்கு காரணம் சபையாராகிய நாம் சீடத்துவத்தினுடைய மதிப்பை உணராமல் போனதுதான். சீடத்துவத்தை கொன்றொழித்து வாழுகின்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அது கிறிஸ்தவமும் அல்ல. யோவான் 13:35 இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு காணப்பட வேண்டும். உண்மையான சீடத்துவத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை எப்படிப்பட்டது? சமரசமற்ற அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை, சச்சரவுகள் அற்ற பொறுப்புணர்வு. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். சீடத்துவத்தினுடைய மதிப்பை உணர்ந்து சீடத்துவ வாழ்விற்கென்று நம்மை ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 294வது பாடலை பாடுவோம். அற்ப வாழ்வை வாஞ்சியாமல் என்று தொடங்கும் ஞான பாடல் 294. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, சீடத்துவத்தினுடைய மாண்பை
இந்த தொழுகையின் வழியாக எங்களுக்கு உணர்த்தினீர். உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களாய் எங்களை தேவனுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பாவத்தோடும் உலகத்தோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் கிறிஸ்துவையே எல்லா சூழ்நிலைமையிலும் பின்பற்றத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக அர்ப்பணிப்பு காணப்படட்டும். எத்தனையோ நேரங்களிலே சகிப்புத்தன்மையற்றவர்களாக நாங்கள் நடந்து கொண்ட தவறான செயல்பாடுகளை கர்த்தர் மன்னித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே, திருச்சபையிலே, பணியிடங்களிலே, வாழும் இடங்களிலே சகிப்புத்தன்மையோடு எங்களுடைய கிறிஸ்தவ சீடத்துவத்தை வெளிப்படுத்துகிறதினாலே அநேகர் கிறிஸ்துவை கண்டு கொள்ள கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த இடத்திலும் சண்டையிடுகிறவர்களாய், சச்சரவை உண்டு பண்ணுகிறவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை, மனப்பக்குவத்தை, சீடத்துவ வாழ்வை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் நூறுத்தனையான பலனை கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தொழுகையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் நீரே கண்ணோக்கி பார்த்து தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்கள் உண்டு, மரண போராட்டத்தின் நடுவில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய மரண படுக்கையை மாற்றி உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே சாட்சியாக நிற்கத்தக்கதாக தேவன் திடன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். கலங்கின இருதயத்தோடும் மனபாரத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிறவருடைய மன காயங்களை கர்த்தர் ஆற்றுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் தெய்வ சமாதானம் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க முடியவில்லையே, வேதத்தை வாசிக்க முடியவில்லையே, ஆண்டவரை கருத்தாய் ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டு நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆவியிலே அனல் உள்ளவர்களாக ஆண்டவரை கருத்தாய் தேடுகிற ஒரு இருதயத்தை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போனவர்களாய் பின்மாற்றமடைந்து வாழுகிற ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் கர்த்தர் தம்முடைய மந்தைக்குள்ளாய் கூட்டி சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்கள், திருச்சபைக்கு வெளியிலே செய்யப்படுகிற ஊழியங்கள், பேராயமாக நிறைவேற்றுகிற ஊழியங்கள், தனிநபர்களாய் குழுக்களாக நிறைவேற்றுகிற எல்லா ஊழியங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக நிறைவேற்றப்பட, அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருடைய மந்தைக்குள் கூட்டி சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. மிஷனரிகளாய் தங்களை அர்ப்பணித்து பணி செய்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். அவர்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய பாதுகாவல் சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்று ஆத்தும அறுவடை செய்யத்தக்கதாக கர்த்தர் ஆத்தும பாரத்தை தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் சந்திக்கப்படட்டும். அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திக்கவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் எழும்புகிற அழுகுரல்களை கர்த்தர் மாற்றி அந்த இடங்களிலே கர்த்தருடைய சமாதானம் பெருக கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் கள்ளச்சாராயத்தை அருந்தி அது நிமித்தமாய் மடிந்து போயிருக்கிற குடும்பங்கள், அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்கள், சிகிச்சையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை விட்டு இந்த கொடிய மதுபான பழக்கம் ஒழிந்து போக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. ஜனங்கள் தங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளத்தக்கதாய் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கு கர்த்தர் விலக்கி தேசத்தை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். வன்முறைகள்,
தீமைகள் எங்கெல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களிலே கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து நியாயம் செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறுமைப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கி ஆதரித்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இருக்கிற இடங்களிலே தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தீமைகளுக்கெல்லாம் விலக்கி கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதாய் திருமணம் முடித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் நினைந்தருளும். ஏற்ற வேளையிலே குழந்தை பாக்கியத்தை பெற்று ஆண்டவருக்குள்ளாய் தம்முடைய பிள்ளைகள் களிகூற கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் இணைத்தருளும். எதிர்காலங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளோடும் உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். நல்ல எதிர்காலத்தை தம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்வீராக. தவறான வழிகளிலே, பாவமான வழிகளிலே விலகி சென்று தங்களுடைய நல்ல எதிர்காலத்தை ஒருவராகிலும் இழந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை, தெய்வ பயத்தை தந்து கர்த்தர் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தெய்வ சமூகத்திலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.